இப்போ பசங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். நற்கருணை ஏற்படுத்துது யார்? எதுக்கு ஏற்படுத்தினா? இறை மக்களின் ஆன்ம உணவாகவும் தம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இணைவாகவும் தம்முடன் இருப்பதை உணர்த்தும் அருளடையாளமாகவும் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார். வெரி குட், கை தட்டும். வெரி குட், குட். எல்லாத்தையும் முக்கியமாக கடைசியாக இருக்கிற வார்த்தை தான் முக்கியம். தன்னுடைய உடனிருப்பை அவர் வெளிப்படுத்த. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை அப்பா அம்மா நமக்கு சமைச்சு தர உணவில் பாசம் இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்லுவீங்களா? அப்பா அம்மா வாங்கி தர பொருளில் பாசம் இல்லை அப்படி யாருன்னா சொல்லுவீங்க? சண்டை வேணா போடுவீங்க, குழம்புல உப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எப்படி அந்த உணவிலிருந்து நாம் பாசத்தை இல்லை என பிரிக்க முடியாதோ அது ஒரு மறைபொருள் தான். அதை போலத்தான் இயேசு இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பொதிந்திருப்பதை நம்ம பிரித்து விட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, எடுத்து விட முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் இந்த இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகிற பொழுது இதை நான் பெறுவதால் நான் யார் என சொல்லப்படுகிறேன்? நான் கிறிஸ்துவர் என சொல்லப்படுகிறேன். என்னுடைய விசுவாசம் எதுவென சொல்லப்படுகிறது? நன்மை எடுப்பதனால் நான் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த திருவருட் சாதனம் எனக்கு உணர்த்துகிறது.